சக்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக இன்று ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டியிருந்தார். அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களில் பெரும்பாலானோர் கலந்து கொள்ளவில்லை. மொத்தமே ஒரு 19 பேர் தான் கலந்துட்டுருக்காங்க. நமக்கு 57 எம்பிக்கள் லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்துருக்கிறாங்க. 19 பேர் தான் கலந்துருக்கிறாங்க. திமுக அதிமுக ஆகிய 2 பெரும் கட்சிகளும் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரையறை, இதில் என்ன பேசணும், இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனைகள் ஒரு பக்கம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க, இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு யார் வந்தாங்க யார் வரல, ஏன் வந்தாங்க ஏன் வரல அப்படிங்கிறதெல்லாமும் பல அரசியல் கணக்குகளை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விரிவாக பேசுவோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சந்திரசேகர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் அவர்கள் இணைகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சரவணன், தமிழக வெற்றி கழகத்தின் திரு அமெரிக்கை நாராயணன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திலகபாமா அவர்கள் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு அமெரிக்கை நாராயணன், நீங்க ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்கா இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறீங்களாமே, உங்களுடைய சகாக்களா காங்கிரஸ்காரங்களை காப்பாத்துறதுக்கு, மேகதாது பிரச்சனையிலிருந்து திசை திருப்புறதுக்கு இதை கூட்டியிருக்கீங்களாமே? முதல்ல மேகதாதுலேருந்து திசை திருப்புபவர் திமுகவின் தலைவர் தான். எப்படி மேகதாதுக்காக காவேரிக்காக பேசி அவர் என்ன பண்ணாரு, விவசாயிகள் வயத்துல அடிச்சு அந்த கூட்டத்தை ஆபாச கூட்டத்தை ஆகிட்டாரு. அவருக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம இது பண்ணிட்டாரு. அதனால அவர்கள் அதை சொல்வது சரியல்ல. இரண்டாவதாக அவர்கள் என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் எங்களுடைய இது ஏற்கனவே பேசிட்டோம், இதுல ஒண்ணும் புதுதாக பேசுவதற்கு இல்லை, இட்ஸ் சரே அப்படின்னு வார்த்தை உபயோகம் பண்ணிருக்காங்க. அவர்களுக்கு எல்லாத்திலையும் பாலிடிக்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. இவர்களுக்கு காவேரி பிரச்சனை தீர்ந்து விட்டால் அவர்களுக்கு ப்ராப்ளம் எப்படி அரசியல் பண்ணுதுன்னு, இதேதான் டீலிமிட்டேஷன். அதாவது இங்கொன்று அங்கொன்று பேசுவது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி ஏறக்குறைய ஆதரிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இது ஒன்னும் பிஜேபி நிலை அன்றைக்கும் இன்றைக்கும் ஒன்று மாறுபட்டது அல்ல, தெளிவா புரிஞ்சுக்குவோம். பிஜேபி ஒன்றும் வேற புதிய அறிக்கை சொல்லல. இன்றைக்கு பார்த்து என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு வேணும்ன்ற பேப்பர் எல்லாம் ஆங்கில பேப்பர்ல முதல் பேஜ்ல நாங்க இந்த இதை கன்ஃபார்ம் பண்ணா இது பண்றோம், முதல்ல அப்போஸ் பண்றோம். நாங்க இப்ப அங்க போறதுக்காக பச்சோந்திகள் இவர்களுக்கு இவங்க சொல்லுவாங்க, கொள்கை துண்டு எங்களுக்கு துண்ட பதவி துண்டு, கொள்கை வேட்டின்னுவாங்க. இன்னைக்கு அவர்கள் வேட்டியை அவிழ்த்து விட்டு அம்மனமாக நிற்கின்றார்கள். வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் கொள்கைக்கு அவங்களுக்கு பதவி ஒன்றுமே, பதவி சுகம் ஒன்றுமே முக்கியம். ஏன்னா பதவி அவங்களுக்கு சொந்தமா கொள்ளையடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கு. இதனால பதவி ஆளும் கட்சியினுடைய வரிசையா நீங்க திமுக விமர்சிச்சுட்டே போலாம், நீங்க விட்டா 1 hour கூட இதுல பேசுவீங்க. பட் மை क्वेश्चन ஹியர் இஸ், நிறைய விமர்சிக்கிறதுக்கு இருக்குல்ல, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதான் சார், உங்களுக்கு நிறைய இருக்கும், அதான் நானும் சொல்றேன். பட் தி क्वेश्चन ஹியர் இஸ், இவங்க இன்னைக்கு காவிரிங்கிறது நம்முடைய ஜீவாதார பிரச்சனை, அது முக்கியமா? இன்னைக்கு திமுக என்ன கேட்குறாங்க, இந்த பில்லு வரப்போதான்னு கூட தெரியாது, அதை புது ஃபார்ம்ல அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல, யாருக்கும் பாஸ் பண்ணல, யாரும் படிக்கல. இந்த செஷன்ல வருமா, அடுத்த செஷன்ல வருமா, அதுக்கு அடுத்த செஷன்ல வருமான்னு தெரியாது. அது எதுக்கு இப்போ கிளப்பிக்கிட்டு இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம்? ஸோ இட்ஸ் எ டைவர்ஷன் அப்படின்றாங்க. தமிழகத்தினுடைய முக்கியமா காவேரி பிரச்சனை பல ஏறக்குறைய அரசியல்ல வந்ததுலன்னு தெரியும், அதுக்கு முன்னே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 80ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. ஒண்ணு கேட்டா அதுக்கு முன்னால கலைஞர் அவர்கள் தான் முதல்ல காவேரி பிரச்சனைய கேஸ போட்டு வெள்ள தமிழ்நாட்டை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார். ஆனாலும் இது புதிய பிரச்சனை. இது நம்முடைய அதிகாரம், அதாவது தமிழகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் இன் இந்தியன் யூனியன் குறைகின்ற வாய்ப்பு அதிகமாக இருப்பதால நம்ம தமிழகத்தில் உள்ள அனைவருமே ஒரே இதுல பேசணும் அப்படின்றதுக்காக தான். ஏன் அப்படி இந்த கேள்வி அவர் கேட்டாங்கன்னா, இவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவர் முதல்வர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மீட்டிங்க்கு வரல, தான் கூப்பிடாத மீட்டிங் போக கூடாதுன்ற ஒரு கர்வமாக இருக்கலாம். தமிழகத்தை எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்காக அவமானப்படுகிற தன்னுடைய கர்வத்துக்காக தமிழகத்துல யுனைடெட் புரியலைங்க சார். எம்பி மீட்டிங் அவர் எப்படி சார்? அவர் எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது சார், அவர் கட்சி தலைவர் சார். நீங்க சொன்னது அப்படியே
நீங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவதான் நினைச்சேன். அவர் எம்பி இல்லன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா அவர் கட்சி அனுப்பாது. அவருடைய இதுதானே, முடிவு தானே. அவர் மீறி அவர் கட்சி ஆட்கள் வரப்போவதில்லை. அதனால அதுதான் விஷயம். இன்றைய பொறுத்தவரை அவருக்கு தன்னுடைய நிலையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். இவர் எது எடுத்தாலும் அரசியல் பண்ணணும். அது ஒன்றுமே தமிழர்களை பற்றி அவர்கள் கவலையே படுவதில்லை. அவர்கள் படுவதெல்லாம் தன் வீடு, தன் குடும்பம், திமுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்போம் திரு சரவணன், இது தமிழ்நாட்டினுடைய ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனை, டீலிமிட்டேஷன். ஆஸ் மச் அஸ் காவிரி எப்படி நம்மளோட உரிமையோ அந்த மாதிரி இந்த தொகுதிகள் மறுவரையறையும் நம்மளுடைய உரிமை. இதுல தமிழ்நாட்டின் எம்பிக்கள் எல்லாரும் ஒரே குரல்ல ஒன்னா ஓட்டு போடணும், ஒரே மாதிரி பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தவறே இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விவாதங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இரண்டு படங்களை மட்டும் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு. இது என்ன படம்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் தெரியும். அப்போ தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த எங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த டீலிமிட்டேஷன் பில்ல எரிச்சாரு. இப்போ அதே சமயத்துல இப்போ தற்போதைய தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கோலம் போட்டுட்டு இருக்காரு. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஐயா திமுக இல்ல கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய தாவேகாவினருக்கு எல்லாருக்கும் புது ஸ்போக்ஸ் பர்சன்ஸுக்கெல்லாம் என்னன்னா, சார் தயவு செஞ்சு எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க சார். மாநில உரிமைகளை காப்பாற்றுவது எப்படி, மாநில நலன் பேணுவது எப்படி, தமிழர்கள் நலனை காப்பாற்றுவது எப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எங்களுக்கு பாடம் எடுக்காதீர்கள். அந்த அருகதை உங்களுக்கு கிடையாது. அதாவது ஆட்சிக்கு 3 மாசம் ஆச்சுங்க. ஆட்சிக்கு 3 மாசம் ஆச்சு. திரு விஜய் அவர்கள் பாஜக அப்படின்ற அந்த 3 எழுத்துக்களை இன்னும் உச்சரிக்கவே இல்லை. பாஜக என்ற அந்த 3 எழுத்துக்களை இன்னும் திரு விஜய் அவர்கள் உச்சரிக்கவே இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய நிர்பந்தம், காங்கிரஸ் உடைய நயவஞ்சக வலை. நயவஞ்சக வலை இதுல நான் சொல்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் நயவஞ்சக வலைன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ காங்கிரஸ் உடைய நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் உடைய தயவு இல்ல அப்படின்னா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல முதல்வர் கிடையாது. அவருக்கு வெறும் 107 சீட்டு தான். சரி, காங்கிரஸ் உடைய 5 எம்எல்ஏக்கள் இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு திரு விஜய் அவர்கள் முதல்வர் கிடையாது. இதை பயன்படுத்தி காங்கிரஸ் அவரை நிர்பந்தித்து, தாவேகாவை நிர்பந்திச்சு, அப்கோர்ஸ் தாவேகாவும் தமிழர் நலனை அடகு வைத்து காவேரி பிரச்சனைக்காக மேகதாது அணை குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னா அதை கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க? அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள். நம்ம கேள்வி எல்லாம், அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறோம். தமிழ்நாட்டு எம்பிக்களை தானே கூப்பிட்டுருக்காரு. தமிழ்நாட்டு எம்பிக்கள் அவர் எப்படிங்க கூப்பிட முடியும்? அவர் கட்சி எம்பிக்களை கூப்பிடலாம். எப்படி கூப்பிட முடியும்னு கேக்குறேன். இல்ல இப்போ நான் அதுக்குதான் அந்த இதுக்கு வரேன். ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேக்குறீங்க? இந்தியா ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணுது. பாராளுமன்ற ஜனநாயகத்துல அரசியல் கட்சிகளுக்கு முக்கியத்துவமா இல்ல தனிப்பட்ட எம்பிக்கள் அப்படியே எம்பிக்கள் தானே ஓட்டு போடணும். எம்பிக்கள் எப்படி யாரை கேட்டு ஓட்டு போடுவாங்க? அவங்களே தன்னிச்சையா ஓட்டு போடுவாங்களா? விப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. கரெக்ட். அது எப்படி சட்டமன்றத்துல விப்பு இருக்கோ பாராளுமன்றத்திலயும் விப்பு இருக்கு. அந்த விப்புக்கு யார் இஷ்யூ பண்ணுவா? கொறடா இஷ்யூ பண்ணுவாரு. அந்த கொறடாவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கட்சி தலைமை அப்பாயிண்ட் பண்ணும். அந்த கொறடாவுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா? கட்சி தலைமை கட்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். அப்ப யாரை கூப்பிடணும்? இல்ல சார், இப்போ வரக்கூடிய இல்ல சார், இப்ப எம்பிக்களை கூப்பிட்டாலும் அவங்க கட்சி தலைமையை கேட்காம அவங்க வரப்போறது இல்ல. இப்ப திமுக எம்பிக்கள் திமுக தலைவருக்கு போக கூடாதுன்னு வரல. கரெக்ட் கரெக்ட் அசோகா, கரெக்ட். இப்படி சாப்பிடுறத எதுக்கு இப்படி போய் சாப்பிடணும்னு கேக்குறோம். அந்த அளவுக்கு கூடவா உங்களுக்கு புரிதல் இல்ல சார்? இது இல்ல, இதையே ஒரு கௌரவ பிரச்சனையாக்கணும். என்ன கேட்டியா? எனக்கு நீ அனுப்புனியாங்க. அரசியல்ல ஒரு முதல்வர் கூப்பிடுறாரு, ஒரு சீஃப் செக்ரட்டரி கூப்பிடுறாருன்னா அதுக்கு முறை கிடையாதா? ஜஸ்ட் லைக் தட் யாருக்கு வேணா லெட்டர் எழுதுவாரு அவரு? இது என்ன லெட்டர்? இது மானே தேனே பொன்மானே போட்டு எழுதுற கடிதமா இது? இல்ல கடிதம் எழுதிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறதுக்கு? இல்ல எப்படி ஒரு சீஃப் செக்ரட்டரி இண்டிவிஜுவலா ஒரு எம்பிக்கு எப்படிங்க அட்ரஸ் பண்ண முடியும்? இல்ல ஒரு புரோட்டோகால் கிடையாதா? ஒரு மரியாதை கிடையாதா? இப்போ இதெல்லாம் எதுக்கு சுட்டி காட்டுறோம் அப்படின்னா,
டீலிமிட்டேஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை இப்போ இல்ல 22/3/2025 போட்டு கொடுத்தாச்சு. சரி. என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க பாப்புலேஷன் படி இந்த டீலிமிட்டேஷனை நடத்தக்கூடாது. பாப்புலேஷன் படி தான் நடத்துவேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டீலிமிட்டேஷனை நடத்தாதீங்க, 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல திமுகவுடைய தலைவர் முதல்வராக இருந்த பொழுது அனைத்து மாநில முதல்வர்களை கூப்பிட்டு, தென்னிந்திய மாநில முதல்வர்களை கூப்பிட்டு அந்த கூட்டத்துல தீர்மானம் இயற்றப்பட்டது. சரி. பாப்புலேஷனை பேஸ் பண்ணினா நோ டீலிமிட்டேஷன். ஓகே. இப்போ நீங்க பாப்புலேஷன் இல்லாம வேற ஃபார்முலாவோட பிஜேபி வந்தா நீங்க பரிசீலிக்க போறீங்க. இல்ல வரடா அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா மீசை முளைக்கிட்டோன்ற அதுக்குள்ள ஏன் நீங்க குதிக்கிறீங்க? எங்களுடைய நாடாளுமன்ற இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த கூட்டத்தை தவிர்க்கிறத பார்த்தா ஒருவேளை நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகம் வருதுன்றாங்க. அதாவது பாஜக என்ற வார்த்தையே உச்சரிக்காதவர்கள் திமுகவை பார்த்து பாஜகவோட போயிடுவார்கள். இன்னைக்கு எங்களுடைய தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு கூட்டத்தை இப்போதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை வந்து அவருடைய இல்லத்துல கூட்டி இருக்கிறார். எதற்காக அப்படின்னு பார்த்தா FCRA பில். FCRA பில் எதுக்கு? கிறிஸ்துவ தேவாலயங்கள், கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டம். அந்த சட்டத்திற்கு எதிராக களமாடி கொண்டிருப்பது யாரு? திமுக. எங்களுடைய நாடாளுமன்ற MP திரு வில்சன் அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் இந்தியா ஃபுல்லா போய் இதுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறார். தாவேகாவுடைய இது என்ன? தாவேகா இதை எதிர்க்குதா இல்ல எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா? தாவேகாவிற்கோ அதனுடைய தலைவருக்கோ? ஓகே, கேட்போம். திரு சந்திரசேகரன், நீங்கள் வந்து தொடர்ந்து அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்ட்டி, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டா அதுக்கு அந்த கட்சி தலைவருக்கு கடிதம் எழுதணுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்களாவது குறைஞ்சபட்சம் அதை சொல்லியிருக்க வேண்டாமா? ஒரு ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணாமல் இவங்க பண்ணுறாங்க, அப்போது நீங்களும் அதுக்கு துணை போகிறீங்க எப்படின்னு கேட்குறாரு. கடந்த காலங்களில் கூட அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம்லாம் கூட்டியிருக்காங்க திமுக. எதுக்காக கூட்டினாங்க? அது ஏன் கட்சி தலைவர்கள் தானே கூப்பிட்டுருக்கணும்? ஏன் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூப்பிட்டாங்க? அவங்க யாருக்கு கீழே வராங்க? அந்த கட்சி கீழே தானே வராங்க. நிறைய கூட்டங்கள் நடத்திருக்காங்க. எதுக்காக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூப்பிட்டாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு. அனைத்து கட்சி கூட்டம்னு கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க, எம்எல்ஏ இல்லாத பிரதிநிதித்துவம் இல்லாதவங்களும் வந்துட போகிறாங்க, நிறைய பேர் இருக்கக்கூடாது, சட்டமன்றத்தில் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மட்டும் அதிகமாக இடம்பெற வேண்டும் என்பதற்காக கூட்டுறாங்க. அது மாதிரி இல்லை. இது பாராளுமன்றத்தில் இன்றைக்கு என்னைக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. பாஜகவை பற்றி நம்மளுக்கு தெரியும். நடு இரவில் கூட அவங்க கொண்டு வந்து பில்லை வச்சுட்டு அடுத்த நாள் பாஸ் பண்ணுவாங்க. 2 மணி ஏங்க விவசாயிகள் சட்டம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டேபிளில் வச்சிருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லா விவசாயிகள் ஒரு இது பண்றதுக்கு ஒரு 3 திருத்த சட்டத்தை 2 hours before நடந்து கூட அது பாஸ் ஆச்சு. ஆமா, 2 hours before பில்லை வச்சுட்டு பாஸ் பண்றாங்க. அப்படி எப்பவுமே முதல் நாள் கொடுத்துருவாங்க பில்லை. வந்து எம்பிக்களுக்கு முதல் நாள் கொடுத்துட்டு அதை படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வரதுக்கு கொடுப்பாங்க. ஆனா பாஜக என்ன செய்யும்னு தெரியும். ஆர்டிகல் 370 எல்லாம் கூட ஒரு நாள் முன்னாடி வந்துருச்சு. இப்ப கூட அந்த கூச்சல் குழப்பத்துக்கு இடையில 2 பில் பாஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். அது அதனால எப்பொழுது வரும் என்பது இவர்களே சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. இவர்கள் என்னமோ தமிழக எப்பொழுது வேணாலும் வரும்ல. வரும். ஏன் நீங்க இன்னைக்கு கூட்டம் வைக்கிறீங்க? போன வாரம் வச்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வாரம் வச்சிருக்கலாம், ஆட்சிக்கு வந்த உடனே வச்சிருக்கலாம். இல்ல இந்த காவிரி பிரச்சனை வரும்போது ஏன் வைக்கிறீங்க? காவிரி பிரச்சனை இருக்குங்க, 100 வருஷமா இருக்குங்க. நீங்க என்ன இன்னைக்கா வந்துச்சு என்னமோ தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே வந்த மாதிரி சொல்றீங்க? அது இருந்துகிட்டே தான் இருக்கு. அதற்கு மூல காரணமும் அவர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் கூட சொன்னாரு, மூல காரணமும் திமுக தான். அவர்கள் என்னமோ எல்லா உரிமைகளையும் விட்டுட்டு எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துருவாங்க. டெல்டா ஏரியாவை பத்தி நிறைய பேசுவாங்க. டெல்டால போய் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. டெல்டா ஏரியால ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு மட்டும் தெரியாம கையெழுத்து போட்டுருவாங்க. ஆக இதெல்லாம் செஞ்சுட்டு ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப அதிகமாக நாங்கள் தான் கவலைப்படுறோம், எங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காங்கிரஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். திமுகவோட அமைப்பு கூட கர்நாடகத்தில் இருக்கா இல்லைன்னு சொல்லுங்க. அவங்கள விட்டு சொல்லுங்க. மேகதாது கட்டமாட்டோம்னு அங்கே ஒரு அமைப்பு சொல்லுவாங்களான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அவர்களை விட்டு கர்நாடக மாநில திமுக மேகதாது அணை கட்டினால் நாங்கள் எதிர்ப்போம், உடைப்போம், ஏதோ ஒன்று சொல்லுங்க. எதிர்ப்போம்னு சொல்லுங்க. உடைக்க வேணாம், எதிர்ப்போம்னு சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னு ஒத்துக்க சொல்லுங்க. கர்நாடகாலாம் அமைப்பு இல்ல, எங்களுக்கு திமுக அமைப்பு இருக்கிறது. அவங்க அறிக்கை ஏதாவது கொடுத்திருக்காங்களா? அறிக்கை கொடுக்கல, அவங்க கொடுக்கல அறிக்கை. காங்கிரசுடைய முதல்வர் வேடிக்கை பாப்பாரா? அந்த ராகுல் காந்தி அவர்கள் இங்க இந்தியாவுல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவுடைய அமைப்பு அறிக்கை வெக்கமா இல்ல?
இருக்கட்டும், சார். எங்களுக்கு வெக்கம்லாம் இருக்குங்க. இல்ல, ஏங்க, ராகுல் ஏங்க, காந்தி, திமுக ராகுல் காந்தி வெக்கம் இருக்கிறதான்னு பார்க்கணும் first. உறவுகளை காட்டி திமுக ஓடுகிறாரு வெக்கம் ராகுல் இருக்கிறதான்னு காந்தி. பார்க்கணும். மேகதாது, எல்லா உரிமைகளையும் மேகதாது விட்டு பத்தி விட்டு கேட்ட உடனே இந்திரா காந்தி 40 சொன்னார்கள்னு வழக்கு அல்வா மாதிரி வாங்கினாங்க. வாங்கினீங்க. இல்ல, ஒரே ஒரு கேள்வி 40 கேட்கிறேன். அல்வா இல்ல, இல்ல, மாதிரி இல்ல, ஒரு வாங்கின கேள்வி உடனே கேட்கிறேன். உறவுகிட்ட இல்ல, ஓடிட்டு, இல்ல, சரவணன் இப்போ சார், ஒரு வந்து நிமிஷம், ஒரு திமுக நிமிஷம். அங்கே வந்து இல்ல, அறிக்கை கொடுக்குமான்னு கேக்குறீங்க. இல்ல, சரவணன் சார், திமுக எப்பவுமே கான்செப்ட் என்னன்னா, தமிழர் நலன் கான்செப்ட் காக்கக்கூடிய என்னன்னா, கட்சி. இல்ல, இல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஒரு- கான்செப்ட் என்னன்னா, எந்த கட்சியா இருந்தாலும் கர்நாடகா யூனிட்னு வந்துட்டா வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. திமுக அது கிடையாதுங்க. விதிவிலக்கான்னு கேக்குறேன். தமிழ்நாட்டிற்கு ஆதரவான ஸ்டாண்ட் தான் திமுக. தமிழ்நாட்டுக்கு அதான், ஆதரவான அது stand. கர்நாடகால அங்க இருக்கிறவங்க இருக்கக்கூடிய- unit அதை ஒரே பேசுவாங்களான்னு நிமிஷம், கேக்குறாரு அவர். அங்க அந்த திமுக, அந்த கர்நாடக திமுக எதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறது? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அப்புறம் நாங்க அங்க இருக்கிற பாதிக்கப்படக்கூடாது. unit, காங்கிரஸ் unit மட்டும் மாத்தி அவங்கள பேசுமா? safeguard பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய லிமிட்டெட் மெரிட் ரெமிட். அதுதான் அவங்களோட So, லிமிட்டெட் அந்த யூனிட்டும் மேகதாதுக்கு எதிரா தான் இருக்கா? யாராக இருந்தாலும் சார், தமிழ்நாட்டுல தான் முக்கியம் திமுகவுக்கு, யாராக இருந்தாலும். சரி, ஓகே, கேப்போம். இல்ல, அதாவது ஒரே ஒரு செய்தி மட்டும் கேட்டுறேன். ஒண்ணும் இல்ல, அவரும் வழக்கறிஞர் தெரியும். 1974 பத்தி பேச ஆரம்பிச்சாக்க இந்திரா காந்தி வேண்டாண்ணே. சொன்னதுனால வாபஸ் வாங்கினேன்னு Daily இந்த சொல்லுவாங்க. 74 பத்தி எதற்காகன்னு பேசி சொல்ல bore சொல்ல- ஏங்க, அடிச்சுட்டு காவிரி பிரச்சனைனா அதானங்க சொல்ல வேண்டியிருக்கு. correct, அது தினம் மூலமே அதே அதானே. மக்களுக்கெல்லாம் மூலம் மனப்பாடம் இருக்குன்னு. அந்த மனப்பாடம் ஆகணும்ன்றேன். மூலமே அதானே. ஏன்னா இன்றைக்கு வராமல் புறக்கணிச்சிருக்காங்க. டீலிமிட்டேஷனை பத்தி இன்னைக்கு என்ன சொல்றாங்க? டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் தலைப்பு வச்சு போட்டோம்னு சொல்றாங்க அவங்க கூட்டத்துக்கு. ஆமா. ஏற்கனவே போட்டது. ஆனா அந்த கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் என்ன? அடுத்த 25 இயர்ஸ் ஃப்ரீ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதான் போட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு? பாப்புலேஷன் பேசிஸாக இருந்தால் இல்ல, அது மட்டும் இல்ல. பாப்புலேஷன் பேசிஸே ஒருவேளை மாறிடுச்சுன்னா we have to revisit the whole thing. நோ ஆக்சுவலா அன்னைக்கு போட்ட கூட்டத்தோட தீர்மானம் என்னன்னா 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க. இனிமேல் செய்தால் மாநிலங்களையும் அதுல இன்க்ளூட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு தான் பண்ணணும். ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்ப கொண்டு வாங்கன்னு தீர்மானம் போட்டுருக்கு. முதல்ல போட்டது 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணனும். அடுத்த 25 இயர்ஸ்க்கு தான் தீர்மானம். ஒரே நிமிஷம். ஓகே சார், இன்றைக்கு எப்படி மாறும்? ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். Yes, yes. சின்ன குறுக்கீடு மட்டும். Yes. ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து அந்த இதுல கலந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, let everyone heed the bold strong voice of South India and Punjab. We are united and fighting together against any unfair delimitation னு சொல்லிட்டு fair delimitation னு சொல்லி போட்டிருக்காரு. திரு டி.கே. சிவகுமார் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா, this is not a battle. பிஜேபி ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணனும்னு அவங்க நினைக்கிறாங்களா, நம்புறாங்களான்னு சொல்லுங்க. காங்கிரஸ் முதல்வர்களே சொல்லதான் ஃபேர் சொல்றாரு. டீலிமிட்டேஷன் தான் காங்கிரஸ் முதல்வர்களே தான் சொல்றாரு. பயப்படாதீங்க. ரெசல்யூஷன் என்ன பாஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேளுங்க. அதுதான் அந்த ரெசல்யூஷன்ல நீங்க தானே நீங்க ரேவந்த் ரெட்டி தானே இருந்தாரு, டி.கே. சிவகுமார் புரிகிறது. ஃப்ரீஸ் பண்ணுங்க. இனிமே பண்ணா ஃபேர் டீலிமிட்டேஷன் வித் கன்சல்டேஷன் வித் தி ஸ்டேட்ஸ். அதுதான் அந்த ரெசல்யூஷன். நீங்க அது போட்ட திட்டம் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. இருங்க. என்ன பேச விடுங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன், கொஞ்சம் இருங்க. என்ன சொல்றாருன்னா, டி.கே. சிவகுமார், we deserve fair representation and we stand united in this historic fight to protect the federal fabric of our nation னு சொல்றாரு. இப்போ நம்முடைய இதுல என்ன சொல்லிருக்காங்க, நம்முடைய அந்த இது தீர்மானங்கள்ல தெளிவா சொல்லிருக்காங்க, ஃப்ரீஸ் பண்ணுங்க 25 வருஷத்துக்கு. if it is based on population தான் பண்ணுவீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுங்க. இல்லையா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் வெயிட் குறைய கூடாது. அது தீர்மானத்துல இருக்கா? அது தீர்மானத்துல இருக்கா? குறைய கூடாது. அது தீர்மானத்துல இருக்கா? அந்த வார்த்தை தீர்மானத்துல இருக்கா? இருக்கு தீர்மானத்தில் இருக்கிறது. எங்க இருக்கு? படிச்சு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இனிமேல் வருங்காலங்கள்ல பண்ற லிமிட்டேஷனை இது பண்ணணும்னு சொல்லி தான் நான் படிக்கிறேன்றாரு. என்ன இருக்குன்னு பாப்போம். தீர்மானங்கள் நிறைவேற்றம். ஒரே நிமிஷம். தீர்மானம் 1, இந்திய கூட்டாட்சிக்கு ஒருமனதாக தொகுதி மறுசீரமைப்பை இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது. கட்டுப்பாட்டை எல்லாம் பண்ணிட்டு மாநில அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும், இருந்து மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று உறுதியளிக்க வேண்டும். ஃப்ரீஸ் பண்ணணும். மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 71ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்பொழுது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்திலும் தொகுதிகளின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு
என்னங்க எதையும் படிக்காம வந்து இங்க வந்து அவங்க தலைவர் மாதிரி வளரிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் வந்து டீலிமிட்டேஷன் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து 20 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணனும் தான சொல்லிருக்கு. அதுக்கு அப்புறம் எப்படி டீலிமிட்டேஷன் பண்ண முடியும்? ஃபியூச்சர் தானே, ஃபியூச்சர் தான் அது. இன் ஃபியூச்சர் இது அது மாதிரி பண்ணனும் சொல்லிருக்காங்க. ஓகே நீங்க உங்க தலைவர் வளர்ற மாதிரி எல்லாம் எல்லாரும் வளரல. ஓகே ஓகே இல்ல இட் இஸ் தேர். இல்ல அவரே தலைவர் மாதிரி வளரல சொல்லலாம். மக்களை அவங்க வந்து ஊரை ஏற்றுக்கொள்ள முடியல. சாதாரண குழப்பம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே ஓகே ஏமாத்துறதுதானே வேலை. குழப்பம் ஜாஸ்தியா நம்பிக்கை இருக்கு. துரோகம், நயவஞ்சகம், இதுதானே காங்கிரஸ் உடைய வேலை. ஓகே ஓகே பாயிண்ட் டேக்கன் சரவணன் சார். திரு நாகராஜ் இன்னைக்கு டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிறாங்க எதிர்க்கிறாங்கன்றதை தாண்டி இந்த கூட்டத்திற்கு போனவங்க போகாதவங்க அது சொல்ற பாலிடிக்ஸ் என்ன? ஒரே ஒரு பாலிடிக்ஸ் தான். விஜய் சாருக்கு எம்பி இல்லை, இதில் எங்கே ஸ்கோர் பண்ணுறதுன்னு தெரியல. ரைட்டு, நான் கூப்பிட்றேன், எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஒரு ஷோ பண்ணிடுறேன் இன்னைக்கு, அதுதான் தவிர அது எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு சிஎமோட வாய்ஸ் என்ன நம்ம இதாக கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன்னா அவர்கிட்ட தான் எம்பி இல்லையேப்பா அப்படின்றது வந்து இருந்த ஒரு எம்பி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ எந்த ஒரு ரெப்ரஸன்ட் நான் சொன்னேன், நான் நம்ம விவாதத்தை உங்கள்கிட்ட தான் சொன்னேன், நான் டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரும், இந்த ஒன்றை கொடுத்துட்டாங்க, கொடுக்கும்போது நாளைக்கு ஒரு ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணோம் அதில் மாட்டிப்பாங்கன்னா மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த டீலிமிட்டேஷனில் 2 பார்வை இருக்குக்கா. நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்கேன், 2 பார்வை இருக்குது. இப்போ வந்து குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, ஒரிசா கூட கிடையாது. குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, நம்மளுடைய பஞ்சாபும் கிடையாது. பஞ்சாப்லாம் இல்லை, நம்ம 5 மாநிலம் தான் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து நம்ம ஃபேமிலி பிளானிங் அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ரைட், அங்கே வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. இப்போ தான் வந்து நம்ம 2005 இருந்த ஸ்டேஜில் அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் உண்மை, வேறு எதுவும் கிடையாது. 20 years behind, 15 to 20 years behind. அது சில ஸ்டேட் 15 years இருக்கும், சில ஸ்டேட் 10 இருக்கும். அது வந்து பார்த்தா அதுதான் பிரச்சனை, வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் என்னென்னா அங்கே ஒரு வாய்ஸ் வருது, இங்கே ஒரு வாய்ஸ் வருது. இப்போது தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது நமக்கு சென்சஸ் படி வேண்டாம். பட் பாரத்ன்றது இந்தியான்ற ஒரு கண்ட்ரி வந்து எல்லா ஸ்டேட்டையும் அடக்கின ஒரு கண்ட்ரி. ஒரு காமன் ஃபேக்டர்லாம் நான் இல்லை. இப்போ சரவணன் சார் வந்து நாளைக்கு வாதாடினாலும் ஒரு காமன் ஃபேக்டர் தான் வாதாடுவாங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு டிபேட் நடத்தினாலும் ஒரு காமன் ஃபேக்டர் டிபேட், எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூவ் பண்ணுது. இதுதான் இதோட ப்ராப்ளம். தமிழ்நாட்டுக்கு இது பிரச்சனை. இப்போது வந்து இதே பிரச்சனை ஜார்க்கண்டில் இருக்கா? அந்த முதல்வர்கள் சேரலாம், அது வேறு விஷயம். அது பொலிட்டிக்கலாக நிறைய மூவ்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் சேரலாம். பட் லோக்கல் லெவலில் அது இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லை. அதுதான் உண்மை. 39 இடத்துல இதே காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய வேற ஒரு நார்தர்ன் ஸ்டேட்ல எதிர்ப்பு இருக்கு. பூபேஷ் பாகல் ஐ திங்க் ஓபன்லி சப்போர்ட்டட் நினைக்கிறேன். ராகுல் காந்தி எதிர்ப்பாரு, ஆனா சத்தீஸ்கர் முதல்வர் எதிர்க்க மாட்டாரு. இல்ல ராஜஸ்தான் ஓபன்லி சப்போர்ட்டட் நினைக்கிறேன். ராஜஸ்தான் முதல்வர் எதிர்க்க மாட்டாரு. இல்ல வேணும், டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்றபோது சோ இதுதான் இதோட ஃபேக்டர் பாயிண்ட். இந்த காவேரியை பொறுத்தவரையும் எங்க அப்பா 1981ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அது ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. இன்னைக்கு நான் தந்தி டிவியில் வந்து டிபேட் பேசுகிறேன். என் பிள்ளை இன்னைக்கு வந்து 1 வருஷம் 8 months 9 months வந்துட்டான். நாளைக்கு அசோகாவுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களும் 1 வயசு கீழே இதே தான் பேசிட்டு இருப்போம். காவேரிக்கு நோ சொல்யூஷன் வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா எப்படி 2 வருஷத்துக்கு இல்லை ஒரு வாட்டி ஒரு வெள்ளம் அடிச்சிடும். ஏன்னா கர்நாடகா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த இதுல இருந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. பட் ஐ அம் டாக்கிங் அபௌட் தி பாலிடிக்ஸ். இல்ல நான் வரேன். இப்போ இல்ல காங்கிரஸ் என்ன சொல்லுது, திமுக புறக்கணிப்பதன் மூலம் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. திமுக என்ன சொல்லுது, இத கூட்டத்தை நடத்துறதே காங்கிரஸுக்காக தாவேகா நடத்துறாங்க. சோ ஐ அம் டாக்கிங் அபௌட் திஸ் பாலிடிக்ஸ். இங்க பாருங்க, இந்த பாலிடிக்ஸ் வந்து கண்டிப்பா நடக்க தான் செய்யும். ஏன்னா ரெண்டுத்துல எது உண்மை? ரெண்டுமே பாலிடிக்ஸ் தான், ரெண்டு உண்மைதான். நம்ம சரவணன் சார் சொன்னார் அத்தைக்கு மீசை முளைத்தா சித்தப்பான்னு. எனக்கு என்ன மீசை முளைச்சிருமோன்னு தோணுது. எனக்கு ஆந்தவே லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, முளைச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தட் இஸ் காமிக்கல் ஸ்டேட். பட் டீலிமிட்டேஷன் பில்ல பத்தி மட்டும் தான் பேசினேன். இல்ல நான் தான் சொன்னேன் அது முளைக்க வாய்ப்பு இருக்குன்றேன். முளைச்சிருமோ தோணுதுன்றேன். அண்ணே முளைச்சிருமோ நினைக்கிறேன். இல்ல அதுதான் என்னன்னா இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க நாடாளுமன்ற எங்களுடைய திமுகவுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல வாய்ப்பு இல்ல, இந்த சட்ட இதுல இந்த கூட்டத்தொடர்ல டீலிமிட்டேஷன் பில் வருவதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படி வாய்ப்பு இல்ல பிஜேபி உங்ககிட்ட சொல்லிருச்சா சார்? இல்ல மேடம், என்ன இதெல்லாம் பிஜேபி சொல்லிச்சனா? என்ன அங்க பார்லிமெண்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்ல, அவங்க நள்ளிரவுல எல்லாம் கொண்டு வர ஆட்கள் தானே, திடீர்னு கொண்டு வருவாங்கல. அக்கா அசோக் அக்கா நான் என்ன சொன்ன மீசை முளைச்சிருந்தேனா அவர் என்ன சொன்னாரு? வர
நான் மீச முளைச்சிருந்தேன். அவர் என்ன சொன்னாரு? இந்த கூட்டத்தொடர்ல வர வாய்ப்பு இல்லைன்னாரு. இப்போதைக்கு முளைக்காது, அப்புறம் முளைக்கும், அவ்வளவுதான், முளைச்சுக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இல்லங்க ஓகே, ஏங்க அந்த பார்லிமென்ட் அவரே கிரண் ரிஜிஜு சொல்லிருக்காரு, எங்களுக்கு தொகுதி மறுவரையறையை மசோதாவை நிறைவேற்றுவதற்கான 2/3 இதை நெருங்கி விட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. நெருங்கி விட்டோம்னு சொல்லலாம் சார், வருமானம் தெரியாதுல்ல. கொண்டு வராம அவர் ஏங்க சொல்லலாம்? கொண்டு வராம அவர் எதுக்கு சொல்லணும்? வாக் அவுட் கூட பண்ணலாம், ஏன் பண்ண கூடாது? கொண்டு வராம அவர் எதுக்கு சொல்லணும்? தட் இஸ் டிஃபரண்ட். நம்ம ஆன் a serious note வரலாம். தாவேகா இந்த FCRA-வை அப்படியே தள்ளிக்கிட்டே போறாங்க. அதாவது எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, நாங்க வந்து அதை பார்க்கல, நீங்க எங்க பார்த்தாலும் அதற்கான ஆழமான குரல் எங்குமே வரல. ஓகே, FCRA-வை திமுக எடுத்திருக்கு கையில. சோ இது டிஃபரன்ஸ் இன் பாலிடிக்ஸ். இதை எப்படி தாவேகா பேலன்ஸ் பண்ண போகுதுன்றதை நான் பார்க்க விரும்புறேன். ஏன் ஒன்னு ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும், இது வெல் லெஃப்டா இருக்கு. எங்களுக்கு தான் MP இல்லையே, அதுதான். ஆனா இதுக்கு மட்டும் நீங்க எதுக்கு? அதே மாதிரி ஒண்ணுன்னு இப்போ வந்து MPs எல்லாம் கூப்பிட்டுருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணிருக்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் போன் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா தலைவர் MK ஸ்டாலின் போன் பண்ணி உங்க MP-க்கெல்லாம் அனுப்புங்க, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி, அவருக்கும் தெரியும் இதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்ட்டு. விஜய், நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், இவர் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாரு, செமையா பாலிடிக்ஸ் பண்ணுவார். அந்த பாலிடிக்ஸ் இப்ப திமுக தான் வந்து திமுக தாவேக்கா எதிர்ப்பாய் போச்சு, வரல. அதிமுக ஏன் வரல? எது அதிமுக ஏன் வரல? நல்ல உங்களுக்கே நியாயமா இருக்கா? இருக்கிறவங்க ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு தூக்கிட்டே இருக்கீங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. ஏன் கம்பெனில இருந்து எல்லாரும் தூக்கிட்டே இருப்பீங்க காம்படிட்டர், நீங்க வந்து ஏன் வரலன்னு வேற கேப்பீங்களா? நல்ல நியாயமா இருக்கீங்க. 4 MP அவங்களே தூக்கிடுவாங்களோ? இல்ல, அவரே பாவம். அவருக்கு என்ன பயம்னா, இந்த ஈவென்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்னப்பா வந்துடுறீங்களா, தோ வந்துடுறேன்னு போயிட்டு அந்த சைடு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? கட்சி நடத்துறதுக்கு அந்த 4 MP போயிட்டாங்க, அந்த 4 MP என்ன போயிடுவாங்க. அதுதான் ப்ராப்ளம் இங்க அதிமுக பொறுத்தவரைக்கும். ஆனா இதுல ஒரு விஷயத்தை மட்டும் பாராட்டலாம். என்னன்னா, திமுக வந்து இந்த அரசியல்ல they did not get yielded. அது பழைய திமுக மோஜோ வருது. நான் 2 நாள் வந்து உதயநிதி சாரோட ஸ்பீச் நம்ம பார்த்தோம். ரொம்ப நாள் சொன்னோம், இந்த மாதிரி நீங்க வந்து இந்த சோஃபாலாம் பேசாதீங்க, ரொம்ப வந்து சப்ஜெக்டிவா பேசுங்கன்னும் போது, நீங்க சென்ற ஸ்பீச்சுக்கும் அசம்பிளியில சொல்றேன், சென்ற ஸ்பீச்சுக்கும் இந்த ஸ்பீச்சுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட், அவரும் பேட்டர்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா கொடுக்குற, ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு, கச்சா முச்சான்னு இல்ல. அது வந்து இந்த கச்சா முச்சான் இருந்தா விஜய் சார் ஸ்கோர் பண்ணிடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. சோ சப்ஜெக்ட் கண்டென்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது பண்றாங்க. ஒருவேளை இந்த மீட்டிங்க்கு திமுக போயிருந்தாங்கன்னா இந்த அரசியல்ல அவங்க வந்து விழுந்திருப்பாங்க. தாவேகோட அரசியல்ல விழுந்திருப்பாங்க. அவங்க திமுகவுக்கு ரொம்ப நல்ல விஷயம். இது நாங்க தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், நீ எனக்கே சொல்லி தராத அப்படின்றது அவங்களோட பாயிண்ட். இன்னொரு ஒரு விஷயம், நாளை பின்ன முதலமைச்சர் இந்த மாதிரி கூட்டம் போடணும்னா சீஃப் செக்ரட்டரி வச்சு பண்ணக்கூடாது. அதை நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ரெயிட்டா அவரே ஃபோன் பண்ணி கட்சி தலைவருக்கு ஃபோன் பண்ணி, அன்புமணி என்ன வீட்டுக்குலாம் போனாரு, நம்ம MK ஸ்டாலின் சார் வீட்டுக்குலாம் போனாரு, அண்ணா கொஞ்சம் கட்சி ஆளுங்கலாம் அனுப்புங்கன்னா அவங்க பாட்டு வந்துட போறாங்க. இந்த இதெல்லாம் பாலிடிக்ஸ் ஃபால் பண்ண வேணான்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, திலகமாமா மேடம், நீங்க போறதுக்கு அதான் காரணமா? ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தா போயிருப்பாரோ? இல்ல, கூப்பிடுறது கூப்பிடல, இந்த கௌரவ குறைச்சல் அதுக்கெல்லாம் வந்து இடையில பாமக ஒரு நாள் பேசுறதுல, அதுல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதுக்குள்ள தலையிடல. இன்னைக்கு நீங்க பேசுறதுல இருந்தே வரேன், காவிரி பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஓடிக்கிட்டு இருக்குதா இல்லையான்னு பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நீங்க அது தீர்வு காண்றதுக்கு உங்க கையில ஆயுதம் இருக்கு, உங்க கையில தீர்வு இருக்கு. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இதுல நம்ம மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். தண்ணி வந்து வெள்ளத்தோட வந்ததுல, உபரி நீர் வந்ததுல சந்தோஷப்பட்டு எப்படி நான் அமைதியா இருந்துட முடியும்? எல்லாரும் இத காரணம் காமிச்சு அமைதியா இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப இப்படி நீங்க காலங்காலமா இருந்துகிட்டே இருக்கு, அதனால அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து எப்ப வருமா வராதான்னு தெரியாது, ஆனா நாங்க இதை எடுக்கிறோம். நீங்க எந்ததுக்குமே நீங்க நியாயமான பதில் வைக்கலையே. இப்ப தவக்காவும் பதில் வைக்கல, திமுகவும் அதுக்கான எனக்கு பதில் வைக்கல. எனக்கு உண்மையில இவங்க பேசுறத பார்த்தா திமுக முற்றிலுமா காங்கிரஸ் அவங்ககிட்ட இருந்து விலகினதுக்கு எல்லா பேசுற இடம் டிபேட் எல்லாத்திலயும் வஞ்சம் தீர்க்கறதுக்கு தான் பாக்குறாங்களே ஒழிய என்ன உண்மையை பேசணும், எது நாங்க செய்யணும் அப்படிங்கறது இல்ல. பாமகவை பொறுத்த வரைக்கும் இது இன்னைக்கு தேவையா தேவையில்லையா, இதை செய்வதனால் என்ன பலன் விளைய போகிறது? இப்ப இவங்கிட்ட MP கிடையாது, இவங்க MP எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, இப்ப இவங்க திமுக இருந்து இவங்க சரவணன் சொன்ன மாதிரிதான், நீங்க வந்து MP வந்து எப்படி முடிவெடுப்பாங்க? கட்சியினர்ல இருந்து முடிவெடுக்காம யார் முடிவெடுப்பா? உங்களோட கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கட்சி தலைவர் தான் MP-யா இருக்கிறாரு. ஆமா, போயிருக்கலாமே. அப்போ
இல்ல வேற நீ இந்த கூட்டமே உங்களுக்கு பிரயோஜனமா ஒன்றா மாறாதுங்கிறது தெரியுது. இப்ப நீங்க டீலிமிட்டேஷன் ஆதரிக்க போறீங்களா? ஏன் கூட்டப்பட்டது இது உங்கள்கிட்ட பிரச்சனையே இதுதாங்க. காங்கிரஸ் செய்யறத தப்புன்னு சொன்னா பிஜேபி கிட்ட போயிருவீங்களோ? அந்த தப்பு சம்பவத்துக்கு மேல மட்டும் கேட்க வேண்டியிருக்கு. நீங்க ஆல்ரெடி என்டிஏல தான இருக்கீங்க. உங்கள்ட்ட புதுசா கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஆதரிக்கிறீங்களான்னு கேக்குறேன். இல்லங்க நீங்க இப்ப நீங்க அதுதான் கேக்குறேன். நீங்க இது சொன்னா உடனே அப்ப ஆதரிக்கிறீங்களோங்கிற கேள்வியை வைக்கிறீங்கல்ல. நான் ஒரு இடத்துல ஆதரிக்கிறேன், ஒரு இடத்துல ஆதரிக்கல. எந்த இடம்னா மக்கள் தொகை கூடுகிற போது மக்கள் பிரதிநிதிகளும் கூடுதலா தேவைப்படுகிறது என்னவோ உண்மைதான். ஆனால் அதே நேரத்துல நீங்க இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல தமிழகம் இந்த தென்பகுதி எல்லாம் ரொம்ப ஸ்திரமா வேலை செஞ்சு முடிச்ச பிறகு மக்கள் தொகை கூடுனனால அவங்களுக்கு மக்களவை உறுப்பினர்கள் கூடுவாங்க. அப்போ அவங்களுக்கான எம்பிஸ் லெவல் கூடும், அவங்களுடைய குரலை அழுத்தமா வைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும், நம்மளுக்கு குறையும். அப்படின்னா நாங்க செய்தது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா கேள்வி எழும்போது இதை நம்ம ஆதரிக்கணுமாங்கிற அடுத்த கேள்வி வருது. இந்த இடத்துல நம்ம சேர்க்க வேண்டிய பதில் என்னன்னா, எங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கைக்கான விகிதாச்சாரங்கள் எந்த விகிதத்திலும் குறைவுபடாமல் இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நீங்க மக்கள் தொகைக்கேற்ப பிரதிநிதிகளும் கூட்டப்பட வேணுங்கிறது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல அது எங்களுக்கு ஒரு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனாலயே அது எங்களுக்கு தண்டனையா மாறி இருக்கணுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான. திமுக சொல்றதா நீங்க சொல்றீங்க, விகிதாச்சாரத்துல பிரச்சனை இல்லைன்னா கனிமொழி அவர்களே எங்க சரியான விஷயங்களை யார் சொன்னாலும் பாராட்ட வேண்டியதானே? ஓகே ஓகே, கொஞ்சம் நானே கனிமொழியும் இதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இது மிக முக்கியமானதுன்னு பாக்கிறேன். அப்ப ஆதரிக்கிறதுங்கிறது அடிக்கடி ஐயா சொல்லுவார், நீங்க ஸ்மால் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. மக்கள் தொகைக்கேற்ப கூடுதலான பிரதிநிதிகள் வேணுங்கிறது உண்மைதான். ஆனால் எங்களுக்கான குரலை ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடக்கூடாது. அதில் எங்களுக்கு விகிதாச்சாரங்கள் இப்ப இருக்கிற 7.18 இருக்கு, இவங்க சொல்றது 7.23 போகுங்கிறாங்க. அதோட கூடுதலா வந்தா சந்தோஷம் தான். இப்ப இந்த இதுலதான் நம்ம நிறுத்தி எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த இடத்துலதான் பாமக செயல்படுது. ஆனா இன்னைக்கு கூட்டப்பட்ட கூட்டம் என்ன? இந்த திமுக வேகமா சொல்லுது, நாங்க மாநிலங்களை உரிமையை பாதுகாக்கிறதுல நாங்க தான் அப்படி ஸ்திரமா இருந்திருக்கோம். என்னங்க பாதுகாத்தீங்க? டெல்டா இப்ப நீங்க டெல்டா காரன்னு சொல்றீங்க, ஹைட்ரோ கார்பனை நீங்க தான் கையெழுத்து போட்டீங்க, ஸ்டெர்லைட்டை நீங்க தான் கையெழுத்து போட்டீங்க, அப்புறம் ஸ்டெர்லைட் வேணான்னு போராடுறீங்க, நீங்க தான் டாஸ்மாக் எல்லாத்தையும் கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு போராடுறீங்க. எல்லாமே மாநிலங்கள் கச்சத்தீவை விட்டு கொடுக்குறீங்க. மாநிலங்களின் உரிமையை கல்வி நீங்க கன்கரண்ட் லிஸ்டுக்கு போனது எல்லாத்தையும் விட்டு கொடுத்த பிறகு அதுல நீங்களும் காங்கிரஸும் சேர்ந்துதான் பல காலமா இது பண்ணி இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க கூட்டணியில் இல்ல, கூட்டணி ஆட்சி கிடைச்ச காங்கிரஸ் வெளியே வந்த உடனே இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கொதிக்கிறீங்க. இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் வராகமா போனதுக்கான அரசியல் அதுதான். தங்களுடைய இடம் நினைச்சே பார்க்க முடியாம இன்னைக்கு அரசியல் முற்றிலுமா களமாறி போனோடனே திமுகவுல எப்படி இங்க உட்கார முடியும்? அங்கிட்டு இன்னொரு பக்கம் அதிமுக நீங்க சொன்ன மாதிரி எப்ப வந்தாலும் யாராவது 2 பேரை தூக்கிட்டு போயிருவாங்கன்னா எப்படி அதிமுக இங்க உள்ள வர முடியும்? ஏன்னா விலை கொடுத்து வாங்கப்படுறவங்களா இருக்கிறாங்களோங்கிற அச்சம் வருகிற போது உண்மையில அது தமிழக அரசியலுக்கு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறோம். பாமக போகாம இருந்ததுக்கு காரணம் இது என்ன எங்களுக்கு செயலாற்ற போகிறது. தாவேகாக்கு தயவு செய்து அவர்கள் ஏதோ செய்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எப்படி செய்யணும், எங்க செய்யணும், எப்ப செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியாம போயிடுதோங்கிற கேள்வி இப்ப எல்லாரும் முன்னாடியே அதுதான் இவ்வளவு பெரிய விவாதத்தை கொண்டு வந்து சேர்க்குது நான் நம்புறேன். ஓகே திரு அமெரிக்க நாராயணன், நீங்க டீலிமிட்டேஷனே வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நீங்க கூட்டின கூட்டத்துல எல்லாரும் பேசுறாங்க. அது சரியான அப்ரோச்சா? இல்ல நமக்கு ஃபேரான ஒரு டீலிமிட்டேஷன் வேணும், தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் அதிகரிக்கணும், தமிழ்நாட்டுடைய விகிதாச்சாரம் பாதிக்க கூடாதுன்னு கேட்கறது சரியான அப்ரோச்சா? அதாவது கொஞ்சம் உள்ள விட்டா பிஜேபி என்ன செய்யும் தெரியும். அதற்கு ஏற்கனவே பல நேரங்கள்ல அது நீட்டா இருக்கட்டும், பல விஷயங்கள் இருக்கட்டும், இன்னைக்கு மாற்ற முடியல. அதனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காது. நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 39 எம்பி இருக்காங்க நமக்கு, அது போய்விடக்கூடாதுல எல்லாருமே. 39 குறைய போறது இல்லையே. How will it reduce? There is a chance. What they will do is they are talking about 1971
இல்ல இப்போ செய்ய போறதா 2011 இல்ல இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரு சார் இப்ப 2026 2011 இருந்தா 2011 இருந்தா ஒட்டுமொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை 800 தாண்ட போகுது. 543ல இருந்து 800 ஆகும்போது தமிழ்நாட்டுக்கு நீங்க மட்டும் எப்படி தெரிஞ்சுதான் 39 விட கம்மியா போகும்? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லையான்னு தெரியல. 139 இன்னைக்கு 139 இல்ல 543க்கு 39 which is 7.2%. Please listen to me. Please listen to me. The percentage of total MPs Tamil Nadu has. இன்னைக்கு 540க்கு ஒரு பேச்சுக்கு வச்சுங்க. 500க்கு 40 இதை வேணா வச்சுக்கலாம். ஒரு இல்ல 100க்கு 40ன்னு வச்சுப்போம். இப்போ அவங்க டோட்டல் எம்பிஸ் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் போச்சு நம்ம வியூவருக்கு எல்லாம் புரியணும். அவங்க 60 ஆக்கலாம். ஆனா என்னுடைய பெர்சன்டேஜ் 200 ஆக்கிட்டாங்கன்னு ஒரு பேச்சுக்காக சொல்றேன். 40%ல இருந்து 30% ஆயிடும். 100க்கு 40ங்கிறது 200க்கு 60 விட அதுதான் இல்ல அதுதான் நாராயணன் சார் இப்போ பாமக சொல்றதும் திமுக சொல்றதுமே என்னன்னா அந்த பர்சன்டேஜ் குறையாம பாத்துக்கணும் அப்படிங்கறதுல எல்லாருமே தெளிவா இருக்காங்க. தட் இஸ் வாட் எவ்ரிபடி இஸ் சேயிங். இப்ப அதுல இப்ப அது குறையாத வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை டீலிமிட்டேஷன்ல? இஃப் இட் இஸ் இப்ப 7% நமக்கு இருக்கு 8% ஆகுதுன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ஏமா நீங்க கேள்வி கேட்கணும் கேக்குறீங்களா புரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறீங்களான்னு தெரியல. எனக்கு புரியல, புரிய வைங்க. இன்றைக்கு மறுபடியும் ஒரு பேச்சுக்கு மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 30% எம்பிக்கள் 100க்கு 30 தமிழ்நாடுல இருக்காங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். சரி இப்போ அது 200 ஆக்க போறாங்கன்னு வச்சுக்குவோம். சரி 200க்கு அவங்க வந்து 40 கொடுத்தாங்கன்னா 30 விட பெருசு. ஆனா பெர்சன்டேஜ் ஐயா இதுதான் நீங்க முன்னாடியே சொன்னீங்க ஐயா, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். I am not talking absolute numbers. I am also talking percentages. So if the நீங்க percentage சொல்ற doesn't change, if it is, listen to me. Now if you talk to me in English, I can give you an answer in English, Please. which is if the percentages is if the constantly it remains what it is today and the total remains what it is today, we are achieving the same thing. Are we not? Right. So what's the difference? What's the difference between what we are talking and what they are talking? இல்ல சார், பர்சன்டேஜும் அப்சல்யூட் நம்பரும் ஒண்ணா இருக்க முடியாது இல்லையா சார்? அம்மா அதைத்தான் நானும் மறுபடியும் கேட்கிறேன். அதிகமாக வாய்ப்பு இல்லை. இன்று அவர்கள் 1971 விட்டு அகல பாக்குறாங்க. அதனால நாங்க மாத்தவே மாட்டோம். சரவணன் சார் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணிட்டேன். கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஏன் வந்து தலைவர்களை கூப்பிடலன்னு. See, this is only a brainstorming session. We are not இன்னைக்கே எல்லா முடிவும் பண்ண போறல. ஆனா ஒருமுகமா நம்ம எல்லாரும் தமிழர்கள் ஒன்றாக இருக்கிறோம், தமிழ்நாட்டுல ஒன்னா இருக்கோம் சொல்றதுல என்ன ப்ராப்ளம்? அவங்க இன்னும் தாங்களே தலைமை தாங்கி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. புதிய தலைவர்களை தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் தலைமையில எல்லாரும் போயாக வேண்டும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த கௌரவம் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம். அவங்க சொல்றதுக்கும் நாங்க சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஆனா they are just trying to do semantics. சரி இருங்க, ரெண்டு பிரச்சனை இருக்கு. பண்ணிருந்தாங்க இந்த பெர்சன்டேஜே மாறாது சார். இப்ப ரெண்டு இஷ்யூ இருக்கு சார். மாறாது, ஆனா டோட்டல் அதிகமாக்கலாம்ன்றாங்க. அதான் சார். அப்படியே டோட்டலை அதிகமாக்கினால் நம்முடைய இது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாங்கள் வேண்டாம் என்கின்றோம். ஒன்று. நாராயணன் சார் நான் திரும்பவும் இல்ல இப்ப நீங்க திரும்பவும் நம்பருக்குள்ள வந்தனால நான் திரும்பவும் ஒரு முறை முயற்சி பண்றேன். அப்சல்யூட் நம்பர் எடுத்து ஓரமா வச்சிருங்க சரிங்களா? பர்சன்டேஜ்ல ஒருவேளை நமக்கு அதிகரித்தால் இல்ல இதே இல்ல அது பில்லு படிச்சாதானே நாராயணன் சார் தெரியும். அசோகா வேண்டாம். 71 அசோகா வேண்டாம். சரி அசோகா வேண்டாம். சரி பேசலாம் நான் நினைக்கல. சரி ஓகே ஓகே ஓகே. குழப்ப பாக்குறீங்களோன்னு எனக்கு தெரியும். திமுக கூட சேர்ந்து. அசோகா வேண்டாம். ஐயோ நான் குழப்ப பாக்குறேனா? சரி ரைட். சரவணன் சார். அசோகா வேண்டாம். சரவணன் சார். இல்ல இப்ப நான் இங்கிலீஷ்ல பேசணுமா தமிழ்ல பேசணுமா? தமிழ்லயே பேசுங்க சார். தமிழ்லயே பேசவா? ஆமா சார். ஓகே. எனக்கு வந்து இப்ப எனக்கு திடீர்னு வந்து இந்த அங்க போய் கரகாட்ட நம்ம நேஷனல் சேனல்ல போனா இங்க போனா இங்கிலீஷ்ல வராங்க. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சார் ஹிந்தியில பேசாத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல சார். ஆமா அசோகா எனக்கு இப்ப நீங்க இந்த நம்ம தமிழ்ல பேசணும். என்றவரை தமிழ்ல பேசணும். Go ahead sir. devil quoting scriptures. ஓகே. இப்போ என்னன்னா இப்போ இந்த உங்களுடைய ரெண்டு பேருடைய அந்த உரையாடலை பார்க்கும்பொழுது ப்ளீஸ் அஃபென்ஸா எடுத்துக்காதீங்க. எனக்கு அந்த கரகாட்டக்காரன் படம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு.
வாழைப்பழ கதை ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. இப்ப என்னன்னா, இப்போ எதுக்கு நான் திருப்பி ஒரு தடவை அந்த தீர்மானத்தை நான் வந்து தெளிவா படிச்சிடுறேன். நாங்க வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக இருக்கும்போது 5/3/2025 அன்னைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல இயற்றப்பட்ட தீர்மானத்துல ஒரு 4வது தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பதை எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசு மாற்றம் செய்யக்கூடாது என கூட்டம் வலியுறுத்துகிறது. சோ இப்ப என்ன அர்த்தம்? நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு டீலிமிட்டேஷன் வேண்டாம், we are happy 534 or 539 for with 39 MPs we are happy. பட் இல்ல, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 82 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இதை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லுது. ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ். 10 வருஷத்துக்கு ஒரு சென்சஸ் எடுக்கணும். இந்த சட்டத்தை நீங்க இது பண்ணணும். upon the completion of each census the allocation of the seats in the house of the people of the states and the division of each state பண்ணல. அதுதான் பண்ணல. இது வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்மால் வலியுறுத்த முடியுமா அப்படின்னும் போது, சார் கொஞ்சம் இருங்க சார், இல்ல சார், நீங்க பேசும்போது இல்ல சரவணன் சார் 50 வருஷமா பண்ணல, இன்னொரு 20 வருஷம் பண்ணலன்னா என்னன்னு கேட்பாங்கல்ல. வாட் இஸ் தி ஹார்ம்? கரெக்ட், யூ ஆர் ரைட். நோ ஹார்ம், நோ ஹார்ம். see அதுதான் இந்த கூட்டத்துல அதுதானே வலியுறுத்தி இருக்கோம். இந்த தீர்மானம் அதுதானே சொல்லுது. see நம்முடைய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ண கூடாது. ஓகே, அது மட்டும் தான் நம்முடைய ஒரே பிரச்சனை. பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ணா நாம் மிகவும் இதாகுவோம். ப்ராப்ளம், we will face problems. Okay, that will be unfair to us. இல்ல நாராயணன் சார் என்ன கேக்குறாரு, நீங்க என்ன சொல்றீங்க, ஒருவேளை பர்சன்டேஜ் வந்து கரெக்டா வந்தால், ஒருவேளை நமக்கு 7% ரீடைன் ஆச்சுன்னா அப்ப பார்க்கலான்றீங்க. அவர் என்ன கேக்குறாரு, பிஜேபி அப்படி செய்யும் நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறாரு. இல்லங்க, இது என்ன பிஜேபி அப்படி செய்யவில்லை. கடந்த முறை டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வரும்போது அப்படி பிஜேபி செய்யவில்லை. என்ன பண்ணோம்? பில்ல தோக்கடிச்சோம். பிஜேபி தோத்து போச்சு. சார் என்ன இது, பிஜேபி செய்யாதுன்னா செய்யலன்னா கிடையாது, முடியாது. தமிழ்நாட்டிற்கு சார் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் பேசிட்டு இருக்கும் போது யா ப்ளீஸ். சோ தமிழ்நாட்டுக்கு நான் அதுதான் திருப்பியும் சொல்றேன். இல்ல இத அங்க கூட்டத்துல போய் சொல்லலாம்னு கேக்குறாரு. இங்க சொல்றீங்களே அழகா, இத அங்க போய் சொல்லலாம்னு கேக்குறாரு. இது ஏற்கனவே கூட்டம் போட்டு பேசிட்டோங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டோம். புதுசா நீங்க என்ன பேச போறீங்க? நீங்க பண்றது டிராமான்னு சொல்றோம். நீங்க பண்றது டிராமா. உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அழுத்தம் கொடுக்குது. உங்களுடைய முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக டிராமா போடுறீங்க. காங்கிரஸ் 5 சீட்டை வாபஸ் வாங்கிச்சுன்னா உங்களுக்கு முதல்வர் பதவி கிடையாது. உங்களுடைய குடுமி காங்கிரஸ் கையில. அதனால காங்கிரஸ் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மைகளாக இருக்கீங்க. மேகதாதுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது. டீலிமிட்டேஷன். இப்போ இன்னொரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். இது யாரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிய இன்கேஸ் say for example 1000 சீட்டு உயர்த்துறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து 72 சீட்டு, இந்த 7.18 அந்த விகிதாசார அடிப்படையில பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 72 சீட்டு வரும். சோ தமிழ்நாட்டுக்கு 72 சீட்டு வருது அப்படின்னும் போது மற்ற இடங்கள்ல உயரும். காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனைனா, அந்த இடங்கள்லாம் போட்டியிட வைப்பதற்கு ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்றது பிரச்சனை. சோ காங்கிரஸ் பயப்படுது, அது தாவேகாவை பயன்படுத்துகிறது. பயன்படுத்தி திமுக போட்டியிடும். சொல்லுங்க சார். அதாவது இல்லங்க, இதுல ஆப்ஷன் ரெண்டுங்க மட்டும் தெரியும். இதுல டீலிமிட்டேஷன் தெரியும், நீங்க போட்டியிட மாட்டீங்க, அது மட்டும் தெரியும். நாங்க எல்லா இடத்துலயும் போட்டிடுவோங்க, எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாங்க. அதாவது ஆப்ஷன் 1 நம்ம 543 மாற்றம் இல்லாம இப்போதைய மக்கள் தொகை அடிப்படையிலேயே எம்பிக்கள் படி அதே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணா அப்பவுமே மக்கள் தொகை அடிப்படையில் இந்த 543லயே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாக்க தமிழ்நாடு 8 தொகுதி இழக்குது. அப்படிதான் பண்ண போறது இல்லையே. சரி, அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் 2 மக்கள் தொகை படி சதவீத அடிப்படையில் பண்ணாலும் 848ல நம்ம தமிழ்நாடு வந்து 10 கூட வருது. யூபி சந்திரசேகர் சார், இது எல்லாமே நாமெல்லாம் போட்டுட்டு இருக்கிற குருசா கணக்கு. சரிங்களா? அவங்க கூடன்னு சொல்றாங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சொல்றேன், இல்ல என்ன கேள்வினா, ஃபைனல் ஃபார்முலா என்ன நம்ம யாருக்குமே தெரியாது. அது ஆனஸ்டா நம்ம ஒத்துக்கணும். சரி, என்ன அது அமித்ஷாக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கும். திருவண்ணாமலை கோயில் ஏதாவது சொல்லிட்டு வந்தாரா நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், அப்போ அந்த டிராஃப்ட் வந்து பார்லிமெண்ட்ல வந்தாதானே நம்ம கணக்கு போட்டு சொல்ல முடியும். இல்லங்க, நீங்க ஏன் இவ்வளவு அட்வான்ஸா எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறேன். அவர் சொல்றாரு, சரவணன் சார் கூட சொன்னாரு,
நாங்க ஏற்கனவே பேசிட்டோம் இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்குன்னு சொல்றாரு. அதே தானங்க காவிரி பிரச்சனையிலயும் ஏற்கனவே சட்டசபையில தீர்மானம்லாம் நிறைவேற்றியாச்சு இல்ல. அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்? அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கேக்குறீங்க? திலகபாமா மேடம் குட் ஏற்கனவே क्वेश्चन. அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சியும் ஆதரவு தெரிவித்து தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இத்தனைக்கும் திமுக ஒரு திருத்தம் கொடுத்ததையும் ஏத்துக்கிட்டு நிறைவேற்றிருக்கோம். பதில் சொல்லுங்க மேடம். அதான் சொல்லிக்கிறோம். காவேரி பிரச்சனைக்காக கர்நாடகாவை சொல்றதுக்கு இப்போதைக்கும் காங்கிரஸ் தயாரா இல்ல. திருப்பி திருப்பி விளக்கம் கொடுத்தாச்சு. இல்ல நீங்க நிறைய விளக்கம் கொடுத்தாலும் ஒரே ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க பேச வேண்டாம். ஒரு நதிக்கான சட்டம் என்ன இருக்குது, கடைமடை பகுதி வரைக்கும் நீர் போக வேணுங்கிறது இருக்குதா இல்லையா? அந்த கான்ஸ்டிடியூஷனை செயல்படுத்துறதுக்கு அங்க இருந்த காங்கிரஸ் இருந்தா என்ன, இங்க இருந்த காங்கிரஸ் என்ன? இல்ல மேடம், மேடம் இப்ப நீங்க இல்ல காங்கிரஸ क्वेश्चन பண்றதும் பிஜேபியை क्वेश्चन பண்றதும் காவிரி இஷ்யூல நம்ம எல்லாரும் தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கோம். அவங்க கட்சிக்காரங்களே அவங்க கட்சியை கேள்வி கேட்டுப்பாங்க, அது வேற விஷயம். இல்ல நான் என்ன நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இல்ல நீங்க இப்போ சரவணன் சார் என்ன சொல்றாரு, டீலிமிட்டேஷன்ல புதுசா என்ன பேச போறோம்ங்கறங்க. அப்போ நீங்க காவேரியில புதுசா என்ன பேச போறீங்க? எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கேக்குறீங்க? இப்பதானே சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றணும். எங்க புதுசா என்ன பேச போறீங்கன்னா மேகதாட்டு அணை கட்டுறதை இப்பதானே அவங்க டிபிஆர் போட்டு கொண்டு போறேன்னு போயிட்டு இருக்காங்க. எங்க மேகதாட்டு டிபிஆர் ஏற்கனவே போயிருச்சு. அதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சி இருந்த போதே உச்சநீதிமன்றம் போயிருச்சு. அந்த டிபிஆர் ரிஜெக்ட் ஆயிருச்சு, திரும்பி வந்துருச்சு. இப்ப எங்க டிபிஆர் போயிருக்கு? புது டிபிஆர் போலையே. இப்ப திருப்பி புது டிபிஆர்னு போவே இல்லையே. அதுக்கான வேலை பாக்குறாங்கங்கறனால தான் இப்ப அழுத்தம் கொடுக்க வேண்டியது. அதுதான் இல்ல மேடம், நீங்க எத்தனை அனைத்து கட்சி இல்ல நீங்க லாஜிக்கா சொல்லுங்க. நீங்க லாஜிக்கா சொல்லுங்க. உங்களுக்கு தண்ணி வரல. இல்ல எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டாலும் காவேரியில எல்லா கூட்டத்திலயும் என்ன தீர்மானம் நிறைவேற்ற போறோம்? 4 தீர்மானம் நான் சொல்லட்டா. மேகதாது அணையை கட்டக்கூடாது, கர்நாடக அரசை கண்டிக்கிறோம். மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்க கூடாது, அனுமதித்தால் மத்திய அரசை கண்டிக்கிறோம். அப்புறம் உரிய காவிரி நீரை திறந்து விட வேண்டும். வேற இன்னொன்னு என்ன நாகராஜ்? வரிசையா நம்மளே இதேதானே. சரி, இதுதான் இந்த 4 தீர்மானம் தான் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கீங்க. ஆனா இந்த முறை உங்களுக்கு சந்தர்ப்பம் அங்க காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கு இங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டு ஆளுங்கட்சிக்குள்ள இருக்கு. நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் இப்ப கேட்க மாட்டேங்கிறீங்கங்கறத கேள்வி. இல்ல நான் இப்ப காங்கிரசுக்கு வரைக்க பயம்னு அடிக்கடி சரவணன் சொல்றாருல, அந்த பயம் என்னன்னு நான் இப்ப பாக்குறேன்னா, எல்லாரும் காவிரி நதி பிரச்சனைய காங்கிரஸ் மேல திருப்பி விடும் போது இல்ல நாங்க அந்த பில்ல பத்தி இத பத்தி பேச ஆரம்பிக்கிறோம்ங்கிறதுக்கான எம்பியை கூடுற வேலையை பார்த்திருக்காங்க. காங்கிரஸ் தான் ஏக்குதா தாவேக்காவை? செய்ய தெரியலங்க. காங்கிரஸ் தான் ஏக்குதுன்னே வச்சுக்கீங்களேன், தப்பு என்ன இருக்கு? ஆனா அதுலயே முரண் இருக்கு பாருங்க. பாஜகவுக்கு பயப்படுறாங்க. அதாவது சரவணன் சார் இவங்க எல்லாம் சொல்றத பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தாவேக்கா பயப்படுது, ஆனா காங்கிரஸ் இயக்குது. எது எப்படி பிஜேபி காங்கிரஸ் ஒண்ணு. அதான் எது அதத்தான் சொல்லல, அது ஒண்ணுதான் சொல்லணும். பாஜகவோட பிரெயின் சைல்ட் அவங்க கொண்டு வரணும்னு அவங்க ரொம்ப நாளா இல்ல. அதற்கு எதிரா எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மீட்டிங் போடுறப்ப எப்படி அவர் பாஜகவிற்கு ஆதரவா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அதுல முரண் இருக்கா இல்லையா? ஒன்று. இரண்டாவது, இந்த டீலிமிட்டேஷனை பத்தி பேசிட்டு இருந்தப்ப திருமாவளவன் அதாவது இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் கூட அதை கோட் பண்ணார். அமெரிக்கால இருக்கிற சிஸ்டம் 1960லங்க 50 மாகாணம் இப்ப இருக்கு. 1960ல இருந்து 13 இருந்தது, இப்ப 50 இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதே ரெப்ரசன்டேஷன் 543 அதே இது இருக்கு. அதே ரெப்ரசன்டேஷன் அதே இருக்கு. 435 ரெப்ரசன்டேஷன் அதே தான் மெயின்டைன் பண்றாங்க. அங்க மக்கள் தொகை உயரலையா என்ன, ரெப்ரசன்டேஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா அந்த மாகாணத்துக்குள்ள ஒரு இது இருக்கக்கூடாது, டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இன்னொரு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது 1952-57 காலகட்டத்தில் பாராளுமன்றம் 3700 மணி நேரம் இயங்கியிருக்கு பாராளுமன்றம். இன்றைக்கு 2019-2024 மோடி ஆட்சியில் 5 வருஷத்துல 1370 மணி நேரம் இயங்கியிருக்கு. எவ்வளவு டைம் குறைஞ்சிருக்குன்றதையும் பாருங்க. 1/3 குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. நீங்க அதே இது ஒரு இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசணும்னு சொன்னா அந்த 850 ஆனா 96 நிமிஷம் தான் 5 ஆண்டுகள்ல பேச முடியுங்கிறாங்க. அதாவது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா 5 வருஷத்துலயே
இப்பவே வந்து இந்த இருக்கிற 545 எம்பிக்கள்லயே பாதி பேர் பேசாமலே 5 வருடத்தை முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பாதி நேரம் குழப்பங்கள் ஏதோ ஒரு ஒத்தி வைக்கிறாங்க, பல நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில நீங்க 850 உறுப்பினர்களை வச்சு அங்க 850 உறுப்பினர்களை பாராளுமன்றத்தில் உட்கார வச்சு எஸ் நோ மட்டும் தான் சொல்ல முடியும். வேற ஒன்றும் இருக்காது ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க எதுக்காக ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறீங்க பார்லிமெண்ட்டுக்குன்றதே அர்த்தம் இல்லாம போயிடும். ஜனநாயகன்றது அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க அதுக்காக ஒரு 10 லட்சம் பேருக்கு 25 லட்சம் பேருக்கு எம்பியா இருக்காங்க இல்ல சந்திரசேகர் சார், இப்ப நீங்களே சொல்றீங்க ஒரு காலத்துல 3500 மணி நேரம் இயங்கி இருக்குன்னு. அப்போ இயங்கக்கூடிய நேரத்தை கூட்ட வேண்டியதானே? தட் இஸ் தி சொல்யூஷன். அதை விட்டுட்டு நீங்க ஏன் இது பண்ணணும்? ஏங்க அது வந்து ஏங்க நீங்க அதுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணது எதை ஸ்ட்ரெங்தன் பண்ணனும்னு கேக்குறேன். இல்லனா இப்போ 800 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா 800 பேரும் பேசணும். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ உட்காருவோம். லெட் அஸ் சிட் இன் தி ஹவுஸ் னு சொல்றது தான் நடக்காது. அது வந்து மோடி ஆட்சியில சொல்ல முடியுமா? சரி நாளைக்கு உங்க ஆட்சி வந்தா செய்யுங்க. அது வேற. நீங்களே ஏத்திட்டீங்களே மோடி தான் இருக்க போறாருன்னு. இல்ல இன்னொன்று அதுலயே ஒரு சிரமம் என்னன்னா எம்பிக்கள் எல்லாம் வந்து எல்லா நேரமும் அங்கேயே இருக்கவும் முடியாது. ஒன்று 850 பேரும் பேசணும்னு சொன்னீங்கன்னா நீங்க 3700 அந்த டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும்னு சொன்னாக்க 200 நாள் நடத்தணும். நீங்க கூட்டம் நடத்தணும். 200 நாள் அங்க இருந்தாங்கன்னா நடத்துங்க சார். வேற என்ன சார் தொகுதி ரெப்ரசன்டேஷன் அவங்க எப்படி வர முடியும்? அப்புறம் எதுக்கு நீங்க அதை போடுறீங்க? அப்புறம் எதுக்கு பிரதிநிதிகள் அதிகப்படுத்துறீங்க? அதுக்கும் முரண் வருதா இல்லையா? நீங்க தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவங்க பேசுற நேரம் அங்க இருக்கட்டும், பேசாத நேரம் ஊருக்கு வரட்டும். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன லாஜிஸ்டிக்ஸ்லாம் சொல்லிக்க முடியுமா? கிடையாது. இதுதான் மெயின். நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியா போய் அங்க அமர்றாங்க. அவங்க பேசுறதுக்கு தானே அமர்றாங்க. இன்னைக்கு 850 பேரை உட்கார வச்சு எப்படி பேச வைப்பீங்க? நீங்க அவங்கள பேச வைப்பீங்க? எப்படி அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? அந்த தொகுதியை அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஏன் அதே ரெப்ரசன்டேஷன் நீங்க பஞ்சாயத்து ராஜ் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. இப்ப பஞ்சாயத்து ராஜ் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கு, அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுங்க. சரி, இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துல 234 பேர் இருக்காங்க. ஆமாங்க, அதுல நீங்கன்னா எப்படி பேசுவீங்க? இல்ல இந்த 234லயே 50% பேசுறது இல்ல. என்ன பண்ணலாம்? 50% தூக்கி 100 பேர் ஆக்கிடலாமா? அப்படி இருக்குறப்ப நீங்க இது பார்லிமென்ட் இந்த டீலிமிட்டேஷன்ன்றது நீங்க பார்லிமென்ட் பண்ணீங்கன்னா அசெம்பிளிலயே அந்த ரெப்ரசன்டேஷன் கூடும். சரி, நீங்க அசெம்பிளிலயே 400 பேர், நீங்க 234லயே பேசலன்னு சொல்றீங்க பாதி பேர். நீங்க 500 பேர் ஆனா எங்க பேசுவாங்க? ஓகே, கேப்போம். நாகராஜ், இப்போ இன்னைக்கு இந்த கூட்டம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் நினைக்கிறீங்களா? விஜய்க்கு அவர் நோக்கம் நிறைவேறிடுச்சு. என்ன நோக்கம்? அரசியல் பண்ணணும், நோக்கம் நிறைவேறிடுச்சு. அதானே, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா தந்தை வந்து எந்த இல்லை, ஏன்னா 57 எம்பிக்கள்ல 19 பேர் தான் வந்திருக்காங்க. கேன் தே கால் இட் அ சக்சஸ் அப்படின்றது கேள்வி. இல்லைங்க, கிடையாதுங்க. ஆக்சுவலி என்னன்னா இவங்க நான் வந்து டீலிமிட்டேஷன் எதிராக இருக்கேன்றதை ஏதோ இடத்த ஸ்ட்ராங்காக ப்ரூவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு இதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார், அவ்வளோதான். ஆனால் எஃப்சிஆர்ஐ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவர் டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்தார் அப்படின்ற பாயிண்ட்ல தான் நான் யோசிக்கிறேன். எஃப்சிஆர்ஐ ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோன்றது வேற விஷயம். இவங்க எஃப்சிஆர் கிட்டேயே போல. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா இது காங்கிரஸ் சொல்லி பண்ணுறாங்கலாம் வேற ஒரு சொல்கிறாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி சொன்னாலே காங்கிரஸ் கேட்காது. இது விஜய் சொல்லி காங்கிரஸ் கேட்குமா? எனக்கு தெரிஞ்சு இது நடக்காதுங்க. அதுதான், வேற எதுவும் சொல்ல. ப்ளஸ் ஒரு விஷயம் சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. நம்ம அக்கா இருக்காங்க பாருங்க, காங்கிரஸ் இப்படி போனால் அக்காவை கூப்பிட்டா அக்கா போயிடுவாங்க. என்ன சொல்றீங்க? பாமக ஆப்ஷன் நிறைய இருக்கு விஜய்க்கு. விஜய் அவர் காங்கிரஸ் வெளியே போனா பாமக உள்ள போயிடும், அவ்வளவுதான். அப்படி இல்ல, நம்பர் கேம் அதானே. நம்பர் தானே வேணும். இல்லங்க, என்ன எடப்பாடி கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் திடீர்னு. அப்படியே ஆகலாம். சோ நம்பர்லாம் நிறைய இருக்குங்க. இல்லைன்னா எடப்பாடி ஃப்ரெண்ட் ஆகலாம். அங்க இன்னும் 22 பேர் இருக்காங்க. மொத்தம் ஒரு 3 மாசம் ப்ராஜெக்ட் வச்சு அடுத்த ஒரு 10 பேர் தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ நிறைய வழி இருக்கு. நான் ஓப்பன் பிளண்டா பேசுறேன், இதுல எந்த ஒரு மறைச்சிக்கிறச்செல்லாம் நான் எதுவும் பேசல. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இவங்க 4 பேர் வந்து மிரட்டி உருட்டி பண்ணதெல்லாம் வந்து இங்க எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து விஜய் அவர்கள் வந்து திரும்ப பொலிட்டிக்கலி இஸ் டூயிங் சம் இம்மெச்சூர் மிஸ்டேக்ஸ். இது ஐ திங்க் ஹி லேர்ன் இட். அந்த காலம் வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்துருன்னு தான் நினைக்கிறேன். அழகா அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஃபோனில் பேசியிருந்தா, நான் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் ஐ ஸ்போக் வித் எம்கே ஸ்டாலின் ட்வீட்டை போட்டுருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த பாலிடிக்ஸ் வேற ரேஞ்சு போயிருக்கும். ஓகே, இவர் என்ன பண்றாரு, எல்லா எம்பி இவரால் எப்படி எம்பியை கூப்பிட முடியும்? he doesn't have control on MPs. கரெக்டா PMS கண்ட்ரோல் ஆன் எம்பிஸ் அனைத்து எம்பிகளை கூப்பிடணும், அவரால் முடியும். அந்த அசம்பிளிக்கு உண்டு, நம்ம ஆளுங்களுக்கு கிடையாது. இவரால் என்ன பண்ணா தாவேகா எம்எல்ஏ கூப்பிடலாம், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை எம்எல்ஏவும் கூப்பிடலாம். To an extent வந்து you can do a mayor meeting. அவர் மேயர் மீட்டிங் கூப்பிடுறதுக்கே வந்து ஐ திங்க் சரவணன் சார் கரெக்ட் மீன் நினைக்கிறேன். மேயர் மீட்டிங் கூப்பிடுறதுக்கே அவருக்கு இது இல்லைன்னு நினைக்கிறேன். he doesn't have the authority நான் நினைக்கிறேன். அது சரவணன் சார் கரெக்ட் நினைக்கிறேன், எனக்கு தெரியல அது. ஸோ அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இது என்னன்னா பிளண்டா வந்து ஓப்பனா அவங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னு தான் பார்க்குறேன். பட்
அரசியல் இதெல்லாம் சாதாரணங்க. நாளைக்கு வந்து பட் தப்பு எனிவே அவர் பண்ணணும்னு நினைச்ச அரசியல் அவர் பண்ணிட்டாரு. அவர் பண்ணணும். நான் வந்து டீலிமிட்டேஷன் எதிராக இருக்கேன். ஓகே. நாளைக்கு வந்து திமுக வந்து என்ன பண்ணாலும் இவங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணோம்னா, நாங்கள் அன்றைக்கே கூப்பிட்டோம், அவங்க அங்கே போயிட்டாங்க, தப்பி தவறி ஒருவேளை ஆதரிச்சிட்டாங்கன்னா பத்தியா நான் அன்னைக்கே சொன்னேனா அப்படின்னு ஆதரிக்கலன்னா நாங்க சொன்ன பிரஷரால தான் இவங்க ஆதரிக்கல. ஓ அப்படி இப்படி ஒரு கோல் அப்படி ஒரு கோல் அப்படி போட்டுட்டு மூவ் பண்ணலான்றாங்க. ஆனா நான் திருப்பி சொல்றேன், பொலிட்டிக்கலி ஹீஸ் வெரி வெரி ஷூட். அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அவர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போய் அவர் பார்த்துட்டே இருக்காரு, இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்குறேன், ஏதாவது ஒன்று பாம்பை போட்டுட்டு அவர் பாட்டு சைலண்டாக உட்காந்துடுறாரு, மற்றவங்க எல்லாம் நம்ம தான் உட்காந்து டிபேட்டில் வந்து அடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் ஒன்று எவ்வளோ ஏஐ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், இதை தான் சட்டு போட்டு ரீப்ளேஸ் பண்ணி வேலையை முடிச்சு விடுங்க பாருங்க. ஆமாப்பா பாப்பா வேணவே வேணாம், டீலிமிட்டேஷனை போட்டு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஜோக். நான் விளையாட்டுக்கு சொல்ல ஜஸ்ட் ஜோக் தான் சொல்றேன். ஓகே. திலகபாமா மேம், நிறைவான கருத்து உங்களுடைய. திரும்பியும் சொல்றேன், நம்ம மக்கள் தொகை மாறுகிறது, மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ஆனா அதே நேரத்துல நம்மளுக்கான விகிதாச்சாரம் எந்த விகிதத்திலையும் குறைவு செய்யாம நம்மளுக்கு இருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்துற ஒரு இதை வந்து எல்லாரும் வலியுறுத்துறோம். ஆனா இந்த நேரத்துல இன்றைக்கு கூட்டப்பட்ட கூட்டம் எதை வலியுறுத்துகிறது, யாருக்காக போடப்பட்டது, இது எதை செய்ய போகிறது, டீலிமிட்டேஷன் வேணான்னு வலியுறுத்துறது எல்லாரும் செய்யறாங்க. ஆனா நீங்க வந்து எம்பியை கூட்டு போச்சு இங்க உட்கார்ந்து கூட்டம் போறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கறதா. இல்லங்க, நீங்க இப்படி படம் காட்டியாதானங்க எதுவுமே அடுத்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். இன்னைக்கு மேகதாட்டு அணை இது இப்போதான் நீங்க வந்து தண்ணி போயிடுச்சுன்னு விட்டுறாம நீங்க இதுல அடுத்தமா நில்லுங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு முதலமைச்சருக்கு எல்லா விதத்தையும் இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு மத்திய அரசு போய் அழுத்த கொடுக்கறதுக்கு அதுக்கு நீங்க கூட்டுங்கன்னா கூட்ட மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் வர தயாரா இருக்காங்க. அதுல எல்லாரும் உங்களோட இணைய தாவேக்காவோட தலைமை ஏத்துட்டு வர தயாரா தானே இருக்கிறாங்க. ஏன்னா அதை செய்யாம இன்னொன்னு ஏன் செய்யறீங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு போலித்தனம் நடைபெற்றுக் கொண்டே இருக்குதுங்கிறத காமிக்குது. அது மக்கள் புரிந்து கொள்வார்கள். தேங்க்யூ சந்திரசேகர் சார். இல்லைங்க, இது டீலிமிட்டேஷன்ன்றது கடந்து போகிற விஷயம் இல்லை. மாநில உரிமைக்காக பேசுகிற திமுகன்னு சொல்கிறா கூட இன்றைக்கி அந்த டீலிமிட்டேஷன் அவங்க நினைக்கிறபடி, பாஜக நினைக்கிறபடி நடந்தால், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நடந்தால் நம்முடைய உரிமைகள், தென் மாநிலங்களோட உரிமைகளே பாதிக்கப்படும். ஏனென்றால் இன்றைக்குமே நம்ம வந்து திட்டங்கள் எல்லாம் கேட்டால் கிடைக்கல, போராட வேண்டியிருக்கு, ஒன்றுக்கு நிதி பகிர்வுக்கு போராட வேண்டியிருக்கு. ஆனால் இதே நேரத்தில் ஒரு வட மாநிலங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் அதிகமாகி இந்த மாநிலங்களே தேவையில்லை, அங்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து வட மாநிலத்திலேருந்தே தேர்ந்தெடுத்துட முடியும், இந்த எம்பிக்களே தேவையில்லைன்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகும், தமிழ்நாட்டோட மாநில உரிமை என்ன ஆகும்? அதைத்தான் இன்றைக்கு வலியுறுத்துறோம். கூட தமிழ்நாடு எம்பிக்கள் இல்லாம தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அதுதான், அது வேற. கடந்த 10 வருஷமா அல்ல, அதற்கே தென் மாநிலத்தில் அட்லீஸ்ட் ஒரு சந்திரபாபு நாயுடு ஆதரவு தேவைப்படுகிறது. இங்கு ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. தென் மாநிலத்திலையும் சில ரெப்ரசன்டேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கூட இல்லாமல் அவர் ஜெயிக்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எதிர்காலம்ன்றது தமிழ்நாட்டுக்கு அல்லது தென் மாநிலங்களுக்கு இல்லாம போயிடும். ஓகே, சரவணன் சார். இன்னைக்கு வந்து தலையாய பிரச்சனையாக என்ன இருக்கு அப்படின்னா, இந்த FCRA பில் இது வந்து ஒரு தலையாய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு வந்து எங்களுடைய தலைவர், திமுகவுடைய தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை அவருடைய இல்லத்துல கூட்டியிருக்காரு. JAFM, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆன் இது மைனாரிட்டிஸ், அவங்க அந்த கமிட்டி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க. கூட்டி இந்த FCRA பில்லுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தாவேகா என்ன செய்து கொண்டிருக்கிறது? சரி, அப்கோர்ஸ் நமக்கு புரியுது, தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து பாஜக அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்க மாட்டார், பாஜக அவருக்கு எதிராக பேச மாட்டார். இந்த FCR அட்லீஸ்ட் பிஜேபி எதிர்க்கிறது தானே சார்? ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். அதான் இப்பவும் சொல்றேன், பாஜக அப்படின்ற அந்த வார்த்தையை முதல்வர் உச்சரிக்க மாட்டார். இப்போ இங்க இருக்காரு, அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காரு, இவரு சொல்லட்டும், டிக்ளேர் பண்ணிட்டோம், இந்த FCRA சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் மத சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம், இதை தாவேகா எதிர்க்கிறது அப்படின்னு சொல்ல சொல்லுங்களேன். முடியாது, சொல்ல மாட்டாரு. டீலிமிட்டேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் DMK will not allow it. We will oppose it. And DMK is for fair delimitation. தேங்க்யூ சார். தேங்க்யூ திருநாராயணன். தேங்க்யூ. ஒன்று, அரசியலை பத்தி, அதாவது 60 ஆண்டு காலம் திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டு கரப்ஷன் எடுத்து அரசியல் பண்ணதை பத்தி இப்போ நம்ம அரசியல் விமர்சகர் எங்களுக்கு கத்துக் கொடுக்கிறாரு.
இதுல இந்த மீட்டிங்ல தமிழகம் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணோம். எல்லா ஐடியாவும் வேணும்னு எதிர்பார்த்தோம். 2 heads are better than 2-3 பேரை விட ஒருத்தர் சிந்திக்கிறத 3 பேர் நல்லா செய்வாங்க. 40-39 பேர் சொல்லியிருந்தா நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இவர்களுக்கு தமிழர்கள் நலன் முக்கியம் இல்லை. ஆனா இதுல ஒண்ணு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு பாருங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்று அப்படின்னு காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2 பேரும் நாங்க வரக்கூடாதுன்னு ஒரே இல்ல சேரணும்னு பார்த்தாங்க. அதே போல இப்பொழுது எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இவங்க 2 பேரும் வரல. சோ பொலிட்டிக்கலி 2 திராவிட கழகங்களும் they are getting isolated from people. ஓகே, தமிழக நலன் முக்கியம் இல்ல, தங்கள் குடும்பம் நலன் தான் முக்கியமா இருக்காங்கன்னு இதுல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு பொலிட்டிக்கலியும். 2வது அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வரல, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற காட்ட வந்தோம். இவர்கள் இல்ல, எங்களுக்கு எங்களுடைய குடும்ப நலனும் எங்க இதுவும் தான் முக்கியம், தமிழர் நலன் முக்கியம் இல்ல, எக்ஸ்போஸ் ஆயிருக்கலாம். ஓகே ஓகே, நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தவங்க அவங்க எம்எல்ஏவே திமுக தான் ஜெயிச்சாங்க எலெக்ஷன் முன்னாடி. அதுவே அவங்களுக்கு தெரியல. பேசவே இல்ல. FCRA-வை எதிர்த்து பேசவே இல்ல. தாவேகாவுடைய ஸ்போக்ஸ்பர்சனுக்கு கூட தைரியம் இல்ல. என்னங்க நான் பேசலாமா மறுபடியும்? பேசுங்க பேசுங்க பேசுங்க. இவர் என்ன புரியல, அவர் என்ன சொல்றாருன்னு புரியல. FCRA பில் பத்தி உங்க நிலைப்பாடு கேக்குறாரு. ஐயா நான் இதானே, நான் முதல்ல நம்ம பேச வந்த சப்ஜெக்ட் விட்டீங்க. யூ கெட் எக்ஸ்போஸ்ட். எங்களுக்கு எப்போ எதை எங்க பேசணும் எங்களுக்கு தெரியும். ஓகே, thank you. நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.